கன்னி நாய் பற்றி டீட்டெயில்டாக இப்போ நமக்காக வந்துட்டு அண்ணன் சொல்லுவாங்க நமக்காக. வைல்டு தமிழன் யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே தம்பிக்கு வந்து கன்னி நாயை பற்றி யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து கன்னி நாய் வாங்குறது வளர்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக தம்பிங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் இப்போ வந்திருக்காங்க. இந்த குட்டி வந்து கிட்டத்தட்ட வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்து குட்டி. ஆமாம். நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்து பக்கத்தில் கோடையம்பட்டி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம். இது வந்து குட்டி அண்ணன் அவங்க ஃபார்ம் ஹவுஸ். ஓகே. ஃபார்ம் ஹவுஸில் இந்த குட்டி அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து வேட்டைக்கு போகிறவங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் தான் அந்த குட்டி தருவாங்க. ஓகேண்ணா. மற்றபடி சேல்ஸுலாம் தர மாட்டாங்க அதிகமாக. அவங்க கிட்ட இருந்து குட்டி எனக்கு பழக்கங்கிறதுனால குட்டி கொடுத்தாங்க. இதுதான் 1 வருஷத்து குட்டி. 1 வருஷத்து குட்டி இந்த கன்னி நாய். சரிண்ணா. இந்த குட்டி வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 6 மாதம் போனால் பருவத்து வந்துடும். பருவத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இதோட பிரீடோட இன்னொரு நேசருக்கு செஞ்சு குட்டி எடுக்கலாம். குட்டி எடுத்தால் இதே லைனேஜ் வரும். இது நாட்டு நாய் நீங்களா? என்ன டைப்புண்ணா இது? இது வந்து கன்னி நாய். நாட்டு நாயில கன்னிலே வந்து செவலக்கன்னி. இந்த கண்ணுட்டு டாட்டு. ஓகே. இந்த நிறம், இந்த கை கால் ஊக்கம், அதான் சாண்டல் மோங்க இங்கிலீஷ்ல, அதனால செவலக்கன்னி. ஓகேண்ணா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கன்னி நாய் கிடைக்கும்னு ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு இவ்வளோ பியூரஸ்ட் ஒரிஜினல் பீரியட்லாம் தெரியாது. கலர் மட்டும் கன்னி கலரில் இருக்கும். ஆனால் வாரும்போது திரும்ப நம்ம நாட்டு நாய் கிராஸ் ஆகிருக்கும். வளர்ச்சி இருக்காது, குள்ளமாகவே இருக்கும். கலருக்கு பாட்டும் ஆசைப்பட்டா கன்னி நாய் ஆயிராது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 வருஷம் குட்டி. கை கால் பாருங்க, சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதான் ஆக்டிவாக இருக்கு, நல்லா நீட்டாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கும். இதை விட்டா வேட்டைக்கு போனால் இந்த வேட்டைக்காரங்க ப்ரீடு, இது வேட்டைக்காரங்களோட ப்ரீடு. வேட்டைலாம் பயங்கரமாக பண்ணும். இது இப்போ வீட்டு வளர்ப்புக்காகவும் வளர்த்துறாங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு. ஆமாம், வளர்ப்பு. காவலும் அதே மாதிரி தான். காவல் பயங்கரமாக காவல் காக்கும். அதாண்ணா, நல்ல டைப். இப்போ நிறைய பேர் இந்த வெளிநாட்டு நாய், வெளிநாட்டு மோகம் அப்படின்லாம் இருக்காங்க. அதான் நம்ம கிட்ட அந்த வெளிநாட்டு இதை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் வந்து திரும்ப பழைய எதுக்கு எல்லாம் திரும்பிட்டு இருக்காங்க நாட்டு வீடுக்கு. அதான் கலாச்சாரம் காப்போம், நம்ம பழைய இதை மீட்டு எடுப்போங்கிற மாதிரி தான் அண்ணன் ஃபார்ம் ஹவுஸில் பூராமே எல்லாம் நம்ம நாட்டு பிரீடு தான் இருக்கும். நாட்டு பிரீடு. நாயிலிருந்து சேவல், மாடு எல்லாமே நம்ம நாட்டு பிரீடு தான். வேற பிரீடே இருக்காது. பியூரா இருக்கும். ஆமா, லைனேஜ் தான். பிளட் லைனேஜ். ஆமா. இந்த குட்டி வந்து இப்போ இதோட தாய் இன்னொரு அடுத்து பாவம் போட்ட குட்டி சனையா இருக்கும் போதே சேல்ஸ் ஆயிடுச்சு. சனையா இருக்கும் போதே புக் பண்ணிடுறாங்க. குட்டி இத்தனை குட்டி போட்டுனா ஆண் பெண் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமா. பொதுவாகவே நாய்கள்லயே நம்ம நாட்டு நாய், நம்ம கன்னி, சிப்பி, பாறை, கோம்பை எல்லா இதுலயுமே வந்து இன்னொரு இது சொல்றாங்க. அது எப்படின்னா, இந்த உடம்பு வந்து இப்படி ஒரே உடம்பு ஒத்த உடம்புமாங்க. இது வந்து அப்படியே எலும்பாவே தான் இருக்கும். இதுலயே ரெட்டை உடம்பு ஒண்ணு இருக்கு. ரெட்டை உடம்புனா இந்த எலும்பு இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. உடம்பு நல்லா அகலமா இருக்கும். அப்படி இருந்தா ரெட்டை உடம்பு. ஒத்த உடம்பு. ஆமா. அதாவது ஒரு மாதிரி சீரா லைனா போறது வந்து ஒத்த உடம்பு. எலும்புல இருந்து இந்த பக்கம் பார்த்தா அகலமா இருக்கும். நல்லா அது கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா உடம்பு பெருசா இருக்கும். அப்படின்னா அது ரெட்டை உடம்பு. ரெட்டை உடம்பு நாய் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இப்போ கன்னி நாய் வந்து ப்ரீடிங் பண்ணணும்னா இதுக்கு ஏற்ற ஜோடி போட்டு நல்லா, அதுவும் வேட்டை செய்யற நாயா இருந்து அதே லைனேஜ்ல ப்ரீடிங் பண்ணோம்னா, ப்ரீடிங் பண்றவங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஏரியால பணம் வாங்க மாட்டாங்க. இப்போ குட்டி வந்து 5-6 குட்டி போடுறதுன்னா ஒரு செலவு குட்டி, அவங்க கேட்கறது ஒரு செலவு குட்டி, ஒரு பெண் பொட்டை குட்டி கேட்டா அவங்க கிட்ட கொடுத்துடணும். சரி, அதான் கரெக்டா முறையா பண்ணுவாங்க இந்த ஏரியால. பணம் வாங்கிக்காம குட்டி எடுத்துக்குவாங்க லைனேஜா. அதே மாதிரி இப்போ இந்த 1 வருஷம் ஆச்சு. இன்னொரு 6 மாசத்துல பருவத்துக்கு வந்துச்சுன்னா திரும்ப ஒரு நாய் கூட வந்து ப்ரீடிங் பண்ணிட்டாங்கன்னா அதை அந்த அளவுக்கு பக்குவமா வீட்டுக்குள்ள வச்சு பாத்துவாங்க. வேற ஒரு அந்த ரோட்ல போற தெருநாய்களை வந்து ப்ரீடிங் பண்ணாம மிக்சிங் ஆகாம அந்த கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அந்த லைனேஜ் கரெக்டா எடுத்து அப்படி எடுத்தா அந்த பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷம் பாரம்பரிய நாயா இருக்கும். அந்த வேட்டைக்காரங்க அதோட ஒரிஜினல் ப்ரீடு. அவங்க கொஞ்சம் கூட இன்ன வரைக்குமே அவங்க வந்து ஒரு வேட்டைக்கு போறாங்கன்னா சாமி கிட்ட தான் போவாங்க. அந்த வேட்டைக்கு போக கூடாது வந்து இதுதான் சட்டப்பூர்வமா வந்து தடை பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து சாமிக்காக அவங்க போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இன்னும் ஒரு இனக்குழு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கினதுதான் இந்த நாய்க்குட்டி. நாட்டு நாய்களை காப்போம், பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம்.